ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சூடாச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் கோரி வச்சுக்கிறேன் தேங்காய் பால். அதை வந்து 4 டம்ளர் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். 10 நிமிஷம் கொதி வந்துட்ட பிறகு நம்ம அரிசி எப்படி போடலான்னு பார்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம வந்து இதில் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டோம். நம்ம சும்மா இப்போ ஒரு கலரி விட்டுடலாம். வாங்க, இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.